அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரவீன், சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார். மீண்டும் கதிராடையோடு அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். மாணிக்கம் தாக்கூர் இந்த அரசில் பங்கு கொடுத்ததுக்கு முதல்வருக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. முதல் முறையாக கூட்டணி ஆட்சி நோக்கி நகர்கிறது தமிழ்நாடு அரசு. எப்படி பார்க்குறீங்க? 1967 அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் அதிகாரத்தில் முழு அதிகாரமாக வரலைன்னா கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்படிங்கிறது 59 வருஷம் 60 வருஷம் பொறுத்து 59 வருஷம் பொறுத்து நடந்திருக்கு. அது காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு நிச்சயமாக ஒரு மைல்கல். ஏன்னா இந்தியா முழுக்கும் பல மாநிலங்களை காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்து கொண்டே வருகிறது. ஒன்று நாட்டில் வந்திருக்கு. இப்போது இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானாலலாம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. முன்னால் இருந்த அளவுக்கு இவ்வளவு மாநிலங்கள்னு எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. பாஜக எடுத்தால் 19-20 மாநிலங்களுக்கு மேலே இருக்காங்க. கூட்டணியோட ஒரு 3 நாள்லாம் சேர்த்திங்கன்னா 22 23 வருது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இப்போ அவர்களுக்கு இது ஒரு காங்கிரஸ் தேசிய தலைமையான ராகுல் காந்திக்கோ, ராகுல் பிரியங்கா இவர்களுக்கோ, இல்லை மற்ற தலைவர்களுக்கோ இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, கடைசியில் வரைக்கும் அவங்க அந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் ஷோடங்கர் அப்புறம் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் தாவேகா கூட தான் போகணும் இன்னும் பிடிவாதமாக இருந்தாங்க. ஏறத்தாழ அமைஞ்சு போச்சு கூட்டணிங்கிற நேரத்தில் தான் சோனியா அவர்கள் சொல்லி சிதம்பரம் திமுகவுடன் கூட்டணின்னு அழுத்தமாக பிடிவாதமாக நின்னாங்க. ஆனால் இப்போ திமுகலேருந்து காட்டிக்கிட்டு, ஏன்னா நம்ம அப்போவே பேசியிருக்கோம், இது எவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு இது கம்பல்சரி கூட்டணி, கட்டாய திருமணம் மாதிரி அது எவ்வளோ நாள் நிற்கும் தெரியாதுன்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாலேயே பேசியிருக்கோம் வள்ளுவத்தில். அதுக்கு நம்ம எதிர்பார்த்தா மாதிரியே அது நடந்து, அதுக்கப்புறம் அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ 2 பேர் அமைச்சராகிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் விஸ்வநாதன், பொது தொகுதியில் போட்டி போட்ட ஒரே அமைச்சர். ஆமாம், அவர். அப்புறம் ராஜேஷ்குமாருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, முதலாக தமிழ்நாடு காங்கிரஸில் திமுகவோட இனிமேல் கூட்டணி போக வேணாம், தாவேகாவோட கூட்டணி போகலாம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே உள்ளுக்குள்ளே, அதாவது சத்தியமூர்த்தி பவனில் குரல் எழுப்பியவர் ராஜேஷ்குமார். அதிலிருந்து அப்புறம் ஒவ்வொருத்தராக அந்த குரலுக்கு வலு சேர்த்தது பின்னால் ஷோடங்கர் அது இங்கேருந்து போய் தாவேகா தான் நமக்கு கூட்டணி சரியாக இருப்பாங்கன்னு ஒரு டீம் போய் பேசுகிறாங்க. செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில் தான் இருக்கணும்னு சொன்னார். அந்த மாதிரி 1-2 பேர் இவங்களை விட்டு ஒரு டீமாக போனாங்களே. இந்த டீமை ஒருங்கிணைத்தவர் இந்த ராஜேஷ்குமார். ஸோ இப்போ அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு அந்த 2 கொடுத்தது இது கொடுத்தது அந்த 5 பேர் வந்ததுனால சில குழப்பங்களும் வந்தது. 108லேருந்து நகரவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தபோது அந்த 118ஐ நோக்கி செல்வதற்கு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது காங்கிரஸ். அந்த பலமாக முதலில் ஆதரவு கொடுத்ததற்கு ஒரு நன்றி கடனாக இதை 2 பேர் கொடுத்துருக்காரு. அதுவும் சரியான தேர்வாக தெரிகிறது. அந்த 5ல் 2ன்றது ராஜேஷ்குமார் தான் முதல்ல போனார்ன்றதுனாலையும் ஒரு பட்டியலின் பொது தொகுதியில் நின்று பட்டியல் இனத்தவர் ஜெயிச்சிருக்காருன்ற அந்த பெருமைக்காகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஏன்னா 59 வருஷங்களுக்கு அப்புறம் அதிகாரத்தில் பங்கு என்பது வரணும். நம்ம எப்போவுமே சொல்லுது, ஜனநாயகத்தில் என்றைக்குமே போட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம். ஒரே கட்சி ஓஹோன்னு வளருது, எந்த கட்சியாக இருந்தாலும் ஓஹோன்னு வளர்ந்து இன்னொரு கட்சி மொத்தமாக டவுன் ஆகி அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்னா சர்வாதிகாரமாயிரும், இல்லை மக்களுடைய நலன் என்பது அங்கே கேள்விக்குறியாயிடும். அந்த வகையில் காங்கிரஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களுக்கும், ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க பெயரை பார்த்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இந்த அமைச்சர்னு நீங்கள் திமுக காலத்துலலாம் இல்லை அதிமுக காலத்தில் மாறி
வரும்போது அமைச்சர் பேரை சொல்லி நம்ம அமைச்சரை ஞாபகம் வச்சுட்டு அந்த துறையை ஞாபகம் வச்சுப்போம். இப்போ வந்து ரெண்டையுமே இவர் யார், ஓ இவரா அப்படின்றது அது கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா புதிய வரவு அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் நம்ம வந்து குறையாக சொல்லலை, பழகுவதற்கு நேரமாகும். இப்போ கூட வந்து இது நமக்கே எப்படி மீடியாக்கே எப்படி இருக்குன்னா, துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பழகுவதற்கு கொஞ்சம் சிரமம் வரும். அதில் சில சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் என்ன, புதுசாக வரவங்கும்போது புதுசாக நேற்று வந்துட்டு இன்றைக்கி வந்து அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, ஏதோ இந்த ராயபுரத்தில் ஒரு இந்து பெண் வந்து மதமாற்றத்தோட யார் கூட போயிட்டாங்க. அவர் வந்து 8 வருஷமாக நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் ஏமாற்றிட்டு வேறு யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமண வரவேற்பில் போய் இவங்க எனக்கு நீதி அப்படின்னு கேட்டு இது ஏமாற்றப்பட்ட பெண் வந்து சுகன்யான்னு அவங்க குடும்பத்தோடையோ இல்லை அவங்க வகைராவோட போய் போராட்டம் பண்ணாங்க அந்த வரவேற்பு மேடையிலேயே. அப்போ போலீஸ் வந்து அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகுது. திருமண மேடையிலையோ திருமண வரவேற்பு மேடையிலையோ வந்து அங்கே வச்சு என்ன விசாரணை பண்ணுறது அது அப்படின்னு. அப்போது ராயபுரம் எம்எல்ஏ தாவேக்கா உள்ளூர் எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் வந்து உடனடியாக அவர் வந்து எப்படி வந்து அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெண் போலீஸும் கூட வந்தவங்க அங்கேருந்து இந்த சுகன்யாவுடைய கூட இருந்தவங்கள ஏதோ அந்த வாக்குவாதம் வரும்போது அவங்கள அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு குத்து விட்டுட்டாங்க, கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒன்று. அது எப்படி நீங்கள் கை வைப்பீங்க? அவங்க என்ன குற்றவாளியா? குற்றம் செஞ்சது அந்த பக்கம், அவங்கள விசாரணை பண்ணாமல் இவங்க வந்து நீதி கேட்டு வரவங்கள நீங்கள் எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த எம்எல்ஏவை, நம்ம இந்த இன்ஸ்பெக்டரும் நமக்கு யாரும் தெரியாது, எம்எல்ஏவும் யாரும் தெரியாது, விஜய் தாமும் புதுசாக இருக்கார், நம்ம பழக்கமில்லாதவர். கொஞ்சம் கூட அவர் வந்து அந்த எம்எல்ஏன்றத வந்து தாவேகா எம்எல்ஏவை வந்து மதிக்கலை, மரியாதை கொடுக்கல. அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறத பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் தான், அவர் ஒன்றும் பெரிய ஐஜி டிசி அப்படிங்கிற அளவு கூட உயர் பதவி கூட இல்லை, இன்ஸ்பெக்டர் தான். அவர் ஆர்கியூ பண்ணது எம்எல்ஏ வந்து நீ யாரையா கேட்குறதுக்குன்ற மாதிரி தான் பண்ணுறார். இதை வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஆங்காங்கு வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டால் வந்திருப்பவர்கள் அனைவருமே இளைஞர்கள், போலீஸ்காரர்களோ அரசு அதிகாரிகளோ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட வேளச்சேரியில் எம்எல்ஏ அவர் ராகுமார், அவர் அங்கே இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு இருக்கும், தண்ணி திடீர்னு வெள்ள காலத்தில் வந்துருச்சுன்னா அது கட்டுறதுக்கு ஏதோ எவ்வளோ கோடி போட்டு கட்டியிருக்காங்க. போய் பார்த்தா அதை ஆய்வு பண்ணி அவர் பார்க்குறாரு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எம்எல்ஏவாக இருக்கும்போதே, இப்போ கூட அவர் ஏதோ ஒரு மந்திரியாக இருக்கார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே இவர் போய் ஆய்வு பண்ணுறேன்னு போய் பார்த்துட்டு அங்கே வந்து அது இவ்வளவு திக்னஸ் இருக்கணுன்னா அதை விட கம்மியாக இருக்குது. சில குறைபாடுகள் வெளிப்படையாக தெரியுது கான்கிரீட் போட்டதில். இது நிறைய இடத்துல ரோடு போடுறதே பார்த்திங்கன்னா வெறும் சரளக்கல்லை கொட்டிட்டு ரோடு போட்டுட்டேன்னு சொல்லி இப்போது 2-3 நாள் முன்னால் கூட வீடியோவில் வந்துச்சு. இது நடந்தது திமுக ஆட்சியில் இப்படி தான் நடக்கும், அவங்க அதை சர்வசாதாரணமாக கண்டுக்காமல் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பேமெண்ட்டை நிறுத்தணும்னு சொல்லி இவர் இந்த ராகுமார் அவர்கள் எம்எல்ஏ அந்த வேளச்சேரி அவர் வந்து பேமெண்ட்டை நிறுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்காரு, எம்எல்ஏன்ற முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் சில இடங்களில் போய் ஆஸ்பத்திரியில் போய் வந்து டாக்டர்லாம் கூப்பிட்டு நீங்களாம் இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படி, இது கொஞ்சம் அதிகப்படி. நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் போய் கேட்டால் அது வேறு விஷயம், இல்லை லோக்கல் எம்எல்ஏனாலும். இன்னொன்று என்ன முக்கியமாக அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுக மாவட்ட செயலாளரில் லோக்கல் கவுன்சிலர் போனாலே வந்து போலீஸில் இன்ஸ்பெக்டர் பயப்படுவான், அரசு அதிகாரிகள் பயப்படுவாங்க. தாவேக்கான யாரும் பயப்பட வேண்டாம்னு நான் சொல்லலை. இது பழகுவதற்கு சில கொஞ்சம் அவகாசம். அதுக்கு முன்னால் போனீங்கன்னா ரெஸ்பான்ஸு இப்படி தான் இருக்கும், மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அமைச்சராகிறாரு, எம்எல்ஏவாக இருக்கார், இவர் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி அந்த அதிகாரியை ஒரு அங்கேருந்து தூக்கி வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஒரு 3 மாதம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மரியாதையிலும் அந்த பயத்திலும் கொஞ்சம் வித்தியாசம் வரும்.
நம்ம வந்து பாராட்ட வேண்டியதே பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் அதிகப்படியாக நீங்கள் வந்து நடந்து கொண்டு நம்ம எம்எல்ஏன்றதுனால நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் பார்த்துங்கன்னு. 717 கடை, அதில் 513 மூடினதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது, கெனால் பேங்க் ரோடு அடையாறில். நாங்களாம் வந்து சரி சந்தோஷமாக மூடிட்டாங்க. இல்லைன்னா அதனால் தொல்லைகள் அதிகம். அந்த பக்கம் பூரா லேடிஸ்லாம் நைட்டு 6 மணிக்கு மேலே நடமாட முடியல. அங்கங்கே வீட்டு வாசலில் வந்து உட்காந்து தரையில் உட்காந்தே தண்ணியை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு கேட்க முடியல. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 4 நாளாக எல்லோரும் அப்பா தொல்லை விட்டுது. இன்றைக்கி காலையில் கடை திருப்பி திறந்துட்டாங்க. நான் மெதுவாக யாரையோ விட்டு விசாரிக்க சொன்னேன், ஏன் திருப்பி திறந்தாங்க என்னென்னு. இல்லை ஸ்டாக்கெல்லாம் தீர்ற வரைக்கும் விற்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் உண்மையிலேயே அந்த ஸ்டாக்கு தீரணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு மேலே ஸ்டாக் இருக்காது. அதுக்கு மேலே ஆகணும். 1 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அப்படியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பொறுத்தது பரவாயில்ல, சேர்த்து பொறுத்துப்போம் 1 நாளைக்குன்னு. ஆனால் இதுவே சாக்காக வச்சுக்கிட்டு இப்படியே வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா அப்போது மூடுறேன்னு சொன்னது வந்து பொய்ன்ற நாடகம்ன்ற ஒரு விமர்சனம் வரும். ஏற்கனவே வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் திறந்து போகிறது அதெல்லாம் ஏஐன்னு சொல்லி நிறையா விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரீல்ஸ், அவரே ஸ்டாலின் அவர்கள் இது வந்து இன்ஸ்டாகிராம் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 6 மாதம் நேரம், இப்போ திடீர்னு நேற்று பேசும்போது 3-4 மாதத்துலேயே வந்து இந்த அரசு தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தாக்கு பிடிக்காதுன்னு திமுகலேருந்து சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ விஷயம் ஓடுது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் நாங்கள் கொள்கை அளவில் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்டுகளும் சொல்கிறாங்க, முஸ்லீம் லீகும் சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் திரும்பி அவங்க போவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதிமுகலேருந்து 25 பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க கதி வந்து அது அநேகமாக அவர்களுக்கு பதவி நீக்கம்ங்கிற அந்த சட்டப்படி அங்கே தான் போகும். அது வர்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு மேலே, இல்லை அதுக்கு 1 வருஷம், அந்த மாதிரி 2 வருஷம் ஆகலாம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வரலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா சிபிஐ விசாரணைக்கு போவோன்னு டிடிவி தினகரனும் பேசியிருக்காரு, அதிமுக சைட்லேருந்து பேசியிருக்காங்க, அவர் இன்பதுரை எம்பி பேசியிருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா இவங்களுக்கு வந்து வேண்டாத குடைச்சல். தாவேகா அரசுக்கு வெளியில் போகிறத எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்ட கதை தான். அதனால் இந்த 25 பேருக்கு எதுவும் கொடுக்க வேணான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ தெரியுது. இவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் ஒன்றும் நீங்கள் வேணால் தாவேகாவுக்கு வந்துட்டு இடைத்தேர்தலில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்களா? அது யார் ரிஸ்க் எடுத்து நிற்பாங்க? அப்படி நிற்கும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே தாவேகாவில் தோற்று போயிருப்பாம இருக்குது அந்த தொகுதியில். இப்போ வேலுமணி நிற்கிறாரு. வேலுமணி நின்ன தொகுதி தொண்டாமுத்தூரில் ஒரு தாவேகா வேட்பாளர் தோற்றுருக்கானா இல்லையா? அவனும் அவனை சுற்றி நிர்வாகி. அவன் எப்படி மறுபடியும் வேலுமணிக்கு வேலை செய்வான்? வேலுமணி தோகணும் தான் வேலை செய்வான். அங்கே உள்ள அதிமுக, அதாவது எடப்பாடி அணியினரும் அதான் வேலை செய்வாங்க. தாவேகாவில் ஏற்கனவே இருக்கக்கூடியவன் அவன் 3 மாதம் முன்னால் தான் வந்திருப்பான் தாவேகாவுக்கு. இல்லை ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவனாவும். இப்போ கூட ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அமைச்சரவையில் வந்து 50% அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியாயமான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் நீங்கள் 115 பேர் வெளியிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது என்னதான் இருந்தாலும் அந்த தாவேகாவுக்குள்ளேயே அது ஒரு 2 குரூப்பாக இருக்கும். வந்தேரிகள் அப்படின்னு வெளியிலேருந்து வந்தவன, அந்நியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்கள் வந்து இயக்கத்தோடவே வந்தவங்க, நீங்களாம் வெளியிலேருந்து வந்தவங்க, இது ஒட்டாமையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 50% அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து அனுபவம் இருக்கும், அரசியல் அனுபவம். ஆனால் அதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், வரும்போதே அவன் குற்றப்பின்னணியோட வருவான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 41 பேரோ 43 பேரோ வந்து இருக்கிறதுலேயே அதிகமான எம்எல்ஏக்கள் குற்ற பின்னணி வந்து தாவேகால தான். அதில் 19 பேர் வந்து கொடுங்குற்றம், கொள்ளை, கொலை முயற்சி, இந்த மாதிரி. அதிமுகலாம் இல்லாமல் இல்லை, அங்கேயும் 37 33 ஏதோ கணக்கில் வருது. ஒரு புது கட்சியில் இவ்வளவு அதிகம் இருக்குன்னா அது காரணம் வந்து 100-115 பேர் வந்து வெளியிலேருந்து வந்திருக்காங்க. வரும்போதே அவன் குற்ற பின்னணியோடு வர்றான். ரெண்டாவது, இந்த விளம்பர அரசு, என்னை பொறுத்தவரை விஜய் அரசுக்கு நம்ம வந்து அவகாசம் கொடுக்கணும். முத நாள்லேருந்தே எல்லாத்தையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம்னா நடக்காது. இப்போ கூட ஏதோ ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இந்த
மாஞ்சோலை அந்த அந்த மேட்டரில் அரசு வழக்கறிஞரே வரல. ஏன்னா இன்னும் சரியாக நியமனம் ஆகலை. உச்ச நீதிமன்றம் வந்து நீங்கள் அடுத்த தடவை வரலன்னா கேள்வி கேட்டு நீங்கள் அடுத்த தடவை வரலன்னு நாங்கள் பழைய வழக்கறிஞர்களை திமுக அரசு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே யார் பேரில் வக்காலத்து இருக்கோ அவங்கள வச்சு கேஸை முடிச்சிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த குழந்தை பிறந்தவொடனே அந்த பல்லு முளைக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி வரக்கூடியது வரத்தான் செய்யும். அதுவும் வந்து இது வரைக்கும் ஆட்சியிலேயே இருந்து பழக்கப்படாத, நிர்வாகமே பழக்கப்படாத, ஒரு பஞ்சாயத்தில் கூட வந்து பழக்கப்படாதவர்கள் அப்படின்னா வரும். அதே சமயத்தில் இந்த ஆர்வ கோளாறு இருக்கும். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் கரூர்லையாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் நம்ம எங்கே கூட்டம் சேர்ந்தாலும் தாவேகா இளைஞர்கள் வந்து அந்த ஆர்வ கோளாறில் அதிகப்படியாக நடந்துக்கிறாங்க. அது வன்முறையாவோ இல்லை வந்து ஒரு 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 பொது சொத்துக்கு சேதம் இப்படிலாம் வருதுன்னு இருக்குது. அப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் வந்து பலவிதமான சவால்கள் இருக்குது. ஒன்று, இந்த நம்பர் வச்சு ஆட்சியை நிலைக்க வைக்கணும். அங்கே தான் வரும்போது இப்போ பாருங்கள், திருமாவளவன் இவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது விசிகாவுக்குன்னா வன்னியரசு எதிர்பார்க்குறாரு. 2 பேரில் அவர் தான் கட்சி, அது இன்னொருத்தர் காங்கிரஸு. அதனால் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்த ஒரு ஜோதிமணி. இப்போ கொடுத்தா ஒரு அமைச்சர் வந்து வன்னியரசுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் வன்னியரசுக்கு கொடுக்கறதுக்கு ஆளூர் ஷானவாஸோ சிந்தனை செல்வனோ மற்ற ரவிக்குமாரோ இவங்களாமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆளூர் ஷானவாஸ் எந்த அளவுக்கு போயிட்டார்னா, விசிகான்ற அந்த லெட்டர் பேட்லேருந்து அதை எடுத்துகிட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு போட்டுக்க ஆரம்பித்தார். வன்னியரசு கொடுக்கக்கூடாது. திருமாவளவன் நீங்கள் வேணால் அமைச்சராகுங்க. திருமாவளவன் அமைச்சராக இருந்தா இல்லை அதுக்கப்புறம் துணை முதல்வர் கேட்குறதானா முதல்ல அவர் வந்து எம்பி ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகணும். எம்பி ரிசைன் பண்ணிட்டு இங்கே அமைச்சராகிட்டு 6 மாதத்துக்குள்ளே கூட வரலாம். திருச்சி கிழக்கில் எப்படியும் ஒரு 3-4 மாதத்தில் வரும். இப்போது திருமாவளவனுக்கு தான் அது கொடுக்க போகிறதா, அதாவது அவர் நிற்க போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது. நடுவில் வேறு யாரும் அவர் நிற்கிறாங்க, அந்த அம்மா நிற்கிறாங்க, இவருங்க நிற்கிறாங்கன்னு மாறி மாறி சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போது திருமாவளவன் வந்து கொடுத்துட்டா அவர் சிதம்பரம் தொகுதியை வந்து விட்டு கொடுக்குறது தான் தாவேகாவுக்கு. அப்போது சிதம்பரத்தில் வந்து முதலாக லோக்சபாவிற்கு பாராளுமன்றத்திற்கு தாவேகா வெற்றி பெறும் என்கிற நிலையில் இப்போ இருக்கிற அதே டெம்போ இருந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தால் முதல் எம்பி பாராளுமன்றத்துக்கு போவாங்க. அதில் கூட சொல்கிறாங்க, அந்த ஜோசியர் அவர் பேர் என்ன, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அவர் ஜோசியர் ஏதோ அரசு பதவி கொடுத்து 24 மணி நேரத்தில். என்னை பொறுத்தவரை வந்து ஒன்று அவருக்கு யோசனை பண்ணி கொடுத்துருக்கலாம், அவசரப்பட்டிருக்க வேணாம். இல்லை கொடுத்தாச்சுன்னா அதை கொஞ்சம் உறுதியாக இருந்திருக்கலாம். நீங்கள் அழுத்தத்துக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் எல்லாருமே அது எப்பவுமே அப்படி தானே சார். இதில் டிவிக்கே வந்து ஃபேக் நரேட்டிவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி இது இந்து பத்திரிகையிலையும் ஊடகத்துலேயும் பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. என்ன பத்திரிகை? ஹிந்து. ஹிந்து. ஓகே. அதில் வந்து அப்படி மாற்றி இல்லை, அது எதுக்குன்னு கேட்டான்னா அது யாருடைய பத்திரிகை, எந்த சார்புடைய பத்திரிகைன்றதை மனசில் யோசனை பண்ணி பார்த்தேன், புரிஞ்சுட்டு. நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூட் மாஃபியா இதை பற்றிலாம் நிறைய ஒரு ப்ரீஃபாக போட்டிருந்தாங்க. இல்லை, இந்த ரூட் மாஃபியாவை பற்றி நிறைய வந்திருக்கு. அவங்க தான் வந்து இஸ்தான்புல்லில், அப்புறம் ஸ்ரீலங்காவில், அப்புறம் லண்டன்லலாம் வச்சு, வெளியிலலாம் வச்சு இந்த அப்லோடு பண்ணது. ஒரு நாளைக்கு 2000 வீடியோலாம் போனாங்க வந்தாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே வந்து அதை வந்து நான் வந்து அதை வந்து நியாயப்படுத்தலை, அது சரின்னு சொல்லலை. என்ன தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக இந்த கள அரசியல் தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இது முயலும் ஆமையும் கதை மாதிரி ஆயிடுச்சு. திமுக வந்து ஏறத்தாழ 10,000 to 15,000 கோடி செலவு பண்ணி எங்கே செலவு பண்ணுறாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இலவசம் அது வாங்கி கொடுக்குறாங்க, இதை வாங்கி கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. இப்படி திமுகலாம் பண்ணாங்க. அதிமுகவில் இவங்க பண்ணுற அளவுக்கு வழக்கம் போல் அமௌண்ட்டை அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, கம்மியாக பண்ணுவாங்க. ஆக இந்த 2 கட்சிகளும் இதை வச்சு தான் அவங்க வந்து அரசியல் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இவங்க வந்து உட்காந்த இடத்துலையே வந்து இந்த இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாவை மட்டும் ஒரு 1500 கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. கணக்கெல்லாம் நமக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. இருந்தாலும் 10,000 15,000 களத்தில் செலவு பண்ணி அவங்க தோற்று போயிட்டாங்க. 1500 கோடி ரூபா செலவு பண்ணி சத்தமே போடாமல் இன்ஸ்டாகிராமு இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துச்சு. இல்லைன்னா ஃபேக் நேரட்டிவ். இந்த டீனரில் கூட அந்த
டாஸ்மாக மூடுற மாதிரி காலையில் 9 மணிக்கு ஒரு வயசான அம்மா போனாங்க, கடைசியில் பார்த்தா 12 மணிக்கு அது கடை திறக்குது. மூடின கடை வாசலில் நின்று அது நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க சார். உதாரணத்துக்கு பட்டியல் சமூகத்தினர் வந்து பொது தொகுதியில் நின்று 22 பேர் வந்து 23 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் போட்டாங்க. உண்மையாக வந்தது வந்து காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் மட்டும் தான் பொது தொகுதியிலேருந்து ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி நிறைய அந்த பொய்யான செய்திகள். ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வர்றது, ஏதாவது டிவியில் செய்தி வாங்குறதோ இல்லை பத்திரிக்கை வாங்குறதோ, இப்படி பத்திரிக்கை வந்து நீங்கள் படிக்கிற பழக்கமே குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க இந்த தெரு மொனக்கடை வரைக்கும் போய் அங்கே போய் பத்திரிக்கை வாங்கி, நான் தமிழக அரசியல் பத்திரிக்கை நடத்துகிறோம் 15 வருஷம் 18 வருஷம். இதே மாதிரி அரசியல் பத்திரிகையில் அட்டைப்படத்தை பார்த்து வாங்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவான். டெய்லி ஏதோ ஒரு பர்டிகுலர் பேப்பர் ஒன்று வாங்குவான், வாங்கிட்டு ஒரு டீ சாப்பிடுவான், இல்லை ஒரு தம் அடிப்பான், ஏதோ ஒன்று. இது ஒரு வழக்கமாக இருக்கும். நண்பர்களை பார்க்குறதும் அங்கேயே. இப்போ அதுவே மறைஞ்சு போச்சு. எல்லோரும் ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. அங்கங்கே வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு ஓரமாக வந்திருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே கணவன் மனைவினா கணவன் அந்த ரூமில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காரு, மனைவி வந்து இந்த ரூமில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி காலம் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் சொல்லலாம், பரிணாம மாற்றம். இதை வந்து விஜய் வந்து கணித்து சரியாக பயன்படுத்தி கொண்டார். அது ரூட்டு ஜெகதீஷை பயன்படுத்தினார், இவரை பயன்படுத்தினார். அவங்களாம் கருவிகள். இதை யாரோ திட்டமிட்டு பண்ணியிருக்கணும். ஒன்று விஜயை சொந்தமாக திட்டமிட்டு பண்ணியிருக்கணும், இல்லை கூட இருக்கிற ஜானவர் வைசாமியோ இல்லை அந்த மாதிரி யாராவதோ சொல்லியிருக்கணும். எப்படி இருந்தாலும் இப்படி இவர் செய்வார் என்பதை யாரும் எதிர்பார்க்கல. இதில் வந்து சட்டவிரோதமாக ஏதாவது அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுக வந்து ஃபேக் நேரட்டிவ்னா, ஏதோ கொரோனா பீரியடில் வந்து முதல்வர் திடீர்னு சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே போனார், அதுக்கப்புறம் நரிக்குறவர்களோட உட்காந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டாரு, அதெல்லாம் ஃபேக் நேரட்டிவ் தானே. ஸோ அந்த ஃபேக் நேரட்டிவ்க்கு நீங்கள் நேராக போக வேண்டியிருந்தது. இவங்க வந்து விஜயை உட்காந்த இடத்துலையே உட்கார வச்சுக்கிட்டு ஃபேக் நேரட்டிவை வெளியில் செட் பண்ணி அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணி, இது ஒரு வித்தியாசமான சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு மக்களுக்கு இது ஒரு புதுசு. இதில் தான் திமுகவும் அதிமுகவும் உண்மையில் சொன்னால் ஏமாந்து போயிட்டாங்க. இதை எதிர்பார்க்கவில்லை. என்ன விஜய்க்கு இவ்வளோ தூரம் அந்த வெற்றியில் திருஷ்டி போட்டு வச்சா மாதிரி அது 120 வந்துடுது, 130 வந்துருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது வராது தான் இப்போ பிரச்சனை. இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி ஆர்வ கோளாறில் போய் அங்கங்கே வந்து போய் இந்த ரைடு பண்ணுற மாதிரி, ரைடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை முறையான அதிகாரம் வந்த பிறகு அதை போய் பார்க்கணும். இதெல்லாம் வந்து குறைபாடுகள். அதே சமயத்தில் குறைபாடுகளை மட்டுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால், இவ்வளோ நாள் திமுக அதிமுக ஆண்டாங்க, அந்த குறைபாடுகளை வந்து ஆமாம் அரசியல்வாதினா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம். சில மாதங்களாவது விஜய் அவருடைய அரசுக்கு வந்து நம்ம வந்து அவகாசம் கொடுக்கணும். அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவதில் தவறில்லை. ஓகே, விஜய் அவர்களும் வந்து கொஞ்சம் அந்த அடிக்கடி அறிக்கை கொடுக்கணும். எல்லா இடத்துக்கும் நேராக போகணுங்கிறது முடியாது, இதுக்கு முன்னாலேயே முடியாது. இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறம் இன்னும் கஷ்டம். ஆனால் ஒரு அறிக்கை கொடுக்கலாம். இப்போ பெண்கள்லாம் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, நான் அவனுக்கு பொண்டாட்டியாக இருப்பேன், அப்படியா இருப்பேன், இது மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா, விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு. இப்படியெல்லாம் என்ன கஷ்டம்னா, இதை ஃபேக் நெரட்டிவாக இவங்க ஆட்கள் தான் செட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவர் எப்படி அறிக்கை கொடுப்பார்? ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த ஃபேக் நெரட்டிவ்லாம் வந்து பயன்பட்டதுன்னு ஒரு வாதத்திற்காக வைத்து கொண்டால் கூட, இதுக்கு அப்புறம் வந்து இதே ஃபேக் நெரட்டிவ் வந்து உங்களுக்கு எதிராக திரும்பும். ஓகே, எந்த ஃபேக் நெரட்டிவ் உங்களை கொண்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வைத்ததோ அதே ஃபேக் நெரட்டிவ் உங்களை நாற்காலியிலிருந்து எழுப்பி விட்டுவிடும், தூக்கி எறிந்து விடும். அது வராமல் இருக்கணும். அந்த நிலைமைன்னா அவர் என்ன பண்ணணும்? அவருடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அது எப்படி சொல்லணுமோ, ரசிகர்களுக்குன்னு சொல்லலாம், அங்கே தானே ஆரம்பம். அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கெலாம், நான் உங்களுடைய சகோதரன், நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது கண்ட்ரோலாக பேசுங்க, கண்ணாமுன்னான்னு பேசாதீங்க. இது வந்து உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து பாதிக்குது. பேசும்போது கண்ணியமாகவும் நம்மளுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம், உங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு இது. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பொம்பளை பேசுது, அந்த அம்மா
10 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் புருஷனோட இருக்கும்போதெல்லாம் மனசில் விஜயை நினச்சிக்கிட்டு தான் புருஷனோட இருக்கேன். கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா? யாரோ ஒரு பெண் தான் பேசுகிறாங்க, தமிழ்நாடு முழுக்க அப்படி பேசல. பட் அது வைரல் ஆகுது இல்லையா? ஓகே. அப்போ தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளோ மோசமாகவா இருக்காங்க? ஓகே. ரெண்டாவது, அந்த கணவனின் நிலையோ, அதுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்கூடம் போகிற வயசில், அதோடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். வெளியில் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு அவமானம், ஒரு கண்ணிய குறைவு, ஒரு கேலி, ஒரு கூத்து. இதை விஜய் அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும். அதான் சரி செய்கிறதுக்கு இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த நம்பரை இந்த 25 பேரை இழுத்தார். அது இழுத்திருக்க வேண்டாம். முதலே போய் எடப்பாடி அவர்களை பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா எல்லோரும் பார்த்த மாதிரியும் அது ஒரு நாகரிகமாக போயிருக்கும். இப்போ அந்த நாகரிகங்கிறதே கேள்விக்குறியாக போகிற அளவுக்கு நீங்கள் போய் வேலுமணி அவர்களையும் சி.வி. சண்முகத்தையும் பார்த்தீங்க, ஆனால் எடப்பாடியை பார்க்கல. நான் எடப்பாடியை பார்க்காதனால உலகமே இடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை. எல்லாரையும் பார்த்தீங்க, எடப்பாடியும் பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? அந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்சு போயிருக்கும்ல. இப்போ எடப்பாடியை பார்க்காம நீங்கள் வேலுமணி சண்முகத்தையும் பார்த்தீங்க, அங்கேயும் சட்டமன்றத்துலேயும் அவர் எடப்பாடி பேசினார். அடுத்தது சபாநாயகர் வேலுமணிக்கு கொடுத்தார்ல, அது எப்படி கொடுக்க முடியும்? எடப்பாடி அவருடைய கட்சியில் எல்லாரையும் அரவணைச்சு போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கலாம். அதுக்கு அவங்க கட்சியில் ஏதோ ஒரு முடிவு பண்ணி தலைவரை மாற்றலாம், இல்லை தலைவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வைக்கலாம். அதெல்லாம் சட்டமன்றம் என்பது பொதுவான இடம், மக்கள் சபை. சார், ஆனால் விஜய் முன்னாடியே சொல்லிட்டார் சார், எல்லாரும் சமம், ஒரு உறுப்பினருக்கும் தாவேக்காவுடைய 109 உறுப்பினருக்கும் என்ன உரிமையோ அந்த உரிமை தான் ஒரு உறுப்பினருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த உரிமையாக இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இப்போ எடப்பாடி அந்த கட்சி தலைவர் பேசிட்டாரு. இப்போது ஒரு கட்சியிலையும் இப்போது விசிகால வன்னியரசு பேசினார். ஜோதிமணிக்கு ஏன் உரிமை கொடுக்கல? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்று அப்படி ஒவ்வொருத்தரா இந்த 2 பேர் உள்ள கட்சி, இன்னும் நிறைய கட்சி இருக்குது. திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர். அவரை விட வயசுலேயும் அனுபவத்துலேயும் மூத்தவர்கள் பின்னாலே உட்காந்தாரு. KNR உட்காந்தார், இந்த சைடு ஓபிஎஸ் உட்காந்தார், பெரிய கருப்பணம், ஏதா இந்த மாதிரி வரிசையாக சீனியர்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அப்போ என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் பேசணும்னு கேட்கல. சரி, எல்லாரும் கேட்குறாங்க. அப்போது சபாநாயகர் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? சாத்தியமா? நடைமுறையில் சாத்தியமா? இல்லை. அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன? அப்போ என்ன வருது? வேலுமணி அவர்கள் குழு உங்களுக்கு ஆதரவு தரதா ஏற்கனவே நீங்கள் பேசிட்டீங்க. ஏற்கனவே சோபா அரசியல்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்டுக்கும் சோபா போச்சுங்கிறாங்க. இதுக்கு முன்னால் யாருமே சோபாவே இல்லாமல் பாவம் எல்லோரும் தரையில் உட்காந்து பேசியிருந்தாங்களா? வீட்லேயோ அலுவலகத்துலேயோ? அன்றைக்கி மட்டும்தான் சோஃபா திடீர்னு ஆர்டர் பண்ணாங்களா? திரும்ப கம்யூனிஸ்ட்டு வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள் எல்லார் வீட்லேயும் இல்லை அலுவலகத்துலேயும் திடீர்னு ஒரே நாளில் சோஃபா, அதுவும் ஒரே கடையிலேருந்து வருது போல் இருக்குது. இது எந்த கடைன்னு தெரிஞ்சால் நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார், காங்கிரஸ் மே 18ஆம் தேதி விஜய் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவில் ஏந்துவோம், மனதில் ஏந்துவோம், உலகெங்கும் வாழ தமிழர்களுக்கு உரிமைக்கு போராடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு காங்கிரஸினோட இப்போது மாநில தலைவராக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கிட்ட மைக்கு போட்டு கேட்குறப்போ, இந்த மாதிரி விஜய் ட்வீட் பண்ணியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறப்போ, இது குறித்து நாங்கள் மேலிடத்தில் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். சார், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? செல்வ பெருந்தகை என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில். செல்வ பெருந்தகையுடைய காங்கிரஸ் தலைவர் என்கிற அந்த பதவிக்கான நாட்கள் எண்ணப்படுகின்றன. எந்த நேரமும் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயோ காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு அவரே தான் மாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு முன்னாலேயே சொல்லிட்டாரு. நான் விடுவிக்க சொல்லி கேட்டேன்னு சொல்லிட்டாரு, கௌரவமாக சொல்லிட்டாரு. அப்போது மாற்ற போகிறாங்க. மாணிக் தாக்கூர் அநேகமாக வருவார்னு எதிர்பார்க்கலாம், இல்லை யாரை போடுறாங்க தெரியாது. அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேச போகிறாங்களா? இப்போ செல்வ பெருந்தகையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதா இருந்தால் கார்கேவும் கேசி வேணுகோபாலும் வாழ்த்து தெரிவித்து இந்த விஸ்வநாதனுக்கும் ராஜேஷ்குமாரும் அமைச்சராக வரலாங்கன்னு சொல்லி பாராட்டி கடிதம் எழுதியிருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. 59 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னு. விஜய் மீது கோவப்படுவதாலோ அது அவங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இருந்தாலும், முள்ளிவாய்க்காலில் விஜய் தெரிவிக்காமல் இருந்திருந்தால்
அதை வந்து ஒரு விமர்சனமாக வைத்திருப்பார்கள் என்று அவருடைய கட்சியில் யாராவது எடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த நிர்வாகிகளோ ஆலோசகர்களோ முள்ளிவாய்க்கால் இது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள், இது அதாவது ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமான நாள், அதனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இதை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம வேறு ஒரு விமர்சனம் வரும். அப்படிங்கும்போது ஒரு பொதுவான ஒரு இந்த எல்லா அந்த விஷயத்தில் அது வந்து அவர் வந்து நான் வந்து விஜயை பாராட்டுறேன். அவருக்கு தமிழ் தேசியம் அவர் மனசுக்குள்ளே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய கருத்து என்ன நமக்கு தெரியாது. வெளிப்படையாக இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அவர் பின்னால் வச்ச ஃபோட்டோலலாம் பார்க்கும்போது தமிழ் தேசியம்னு இல்லை, எல்லா விதமாகவும் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் நாத்திகத்தை எடுத்துப்பீங்களா, அம்பேத்கரியம் எடுத்துப்பீங்களா, வேலுநாச்சியார் எடுத்துப்பீங்களா, காமராஜர் எடுத்துப்பீங்களா, இது எல்லாமே ஒரு கலவையாக, அது ஒரு அரசியலுக்காக. அப்போ அவருடைய இந்த தமிழ் தேசியம் ஈழத்தமிழ் விஷயத்தில் அவருடைய எண்ணம், உண்மையான எண்ணம் என்ன, கருத்து என்ன, அவருடைய கட்சியுடைய நிலைமை என்ன தெரியாது. ஆனால் ஸ்டாலின் போன்று பிடிவாதமாக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன், ஆனால் கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் இல்லாமல் ஒரு நியாயமாக இது ஒரு தமிழர்களுக்கான ஒரு நாள், ஈழத்தமிழர்கள், அதனால் தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தெரிவிக்கணும். அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டின்னு நீங்கள் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ட்வீட்டு போட்டாருங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை செய்வதற்கான குறைந்தபட்ச பெருந்தன்மை விஜயிடம் இருக்கிறது என்று நம்ம பாராட்டுவோம். விஜய் மீது நம்மளே வந்து பல விமர்சனங்கள் வைத்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அவர் வெறும் விளம்பர அரசியலில் ஈடுபடுகிறார்னு தேர்தலுக்கு முன்னாலே கூட நிறைய பேசியிருக்கோம். இப்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அந்த ரீல்ஸ் அரசியலை கம்மி பண்ணுங்கள், ரியல் அரசியலை அதிகப்படுத்துங்க தான் சொல்கிறோம். ஓகே, ரீல்ஸ் அரசியல் வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு தேவைப்பட்டது, நீங்கள் அதனால் பயன்படுத்திட்டீங்க. அது சரியாக தவறான்றதை வந்து அந்த சப்ஜெக்டை மூடி வச்சுட்டு அதை வைத்து வந்துட்டீங்க. ராஜாதி ராஜா மகன் அப்படி பாட்டு பாடி நீங்கள் வந்து வேஷத்தில் வந்துட்டீங்க, ராஜா வேஷம் போட்டு மேடையில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ராஜான்னு கன்ஃபார்ம் இப்போதைக்கு ஆகிருக்கு. அப்போ நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும், மறுபடியும் அந்த ரீல்ஸுக்கு போகக்கூடாது. இதுக்கப்புறம் ரியல் அரசியல் நடைபெற வேண்டும், மக்களுக்கான அரசியல் நடைபெற வேண்டும். மக்களை கவரும் அரசியல் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பலன் தரும் அரசியல் வரும். அந்த வகையில் கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுத்து பார்த்து எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டியது அதுதானே மீடியாவுடைய கடமை. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.